தேவதாசி முறைங்கிறது இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த என்டையர் பாரத தேசத்துக்கு சொந்தமானது. அது எப்பேற்பட்ட வசதியான ஒரு சிஸ்டம். அதை செதைச்சதுங்கிறதுனால நான் பெரியாரை மன்னிக்க மாட்டேன். கவலைப்படாதம்மா, உன் மனசுக்கு பிடிச்சவனையே மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த சபைக்கு முன்னாடி இவளையே தாலி கட்டி உன் மனைவியா சுவீகரிச்சுக்கோ. அபச்சாரம். கடவுளுக்கு தாலி கட்டிக்கிட்ட பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது அடுக்குமா? சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்ன ஆறுது? நானும் ஒரு தேவதாசி பொண்ணுதான். ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். பொட்டு கட்டி பெண்களை சீரழிக்கிற இந்த தேவதாசி சம்பிரதாயத்தை முதல்ல ஒழிக்கணும். பாவி, நம்ம குலத்தையே அழிக்க வந்திருக்கியே, நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன். தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல நண்பா. தேவதாசினா கடவுளுக்கே மனைவி. நித்திய சுமங்கலியா பல பேரோட வாழ வேண்டியவ. அவளை ஒரு புருஷனுக்கு கட்டி வச்சா அது ஒழுக்கம் இல்ல, கடவுள் தண்டிப்பாரு. ஒருத்தனுக்கு ஒருத்தைங்கிறதா ஒழுக்கம்னு உலகத்துல எல்லாரும் சொல்றது. ஆனா ஒரு பொம்பளை பல ஆம்பளைகளோட சேர்ந்து வாழ்றத ஒழுக்கம்னு இவர் சொல்றாரு. இதுல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்களா? இது அநியாயம் இல்லையா? சாதாரண பெண்களுக்கு விதிச்சிருக்கிறது வேற, ஆனா கோவில் சாஸ்திர முறைப்படி தேவதாசிகளுக்கு விதிச்சிருக்கிறது வேற. நானும் ஒரு காலத்துல தர்மகர்த்தாதான். எந்த சாமியும் தனக்கு பொண்டாட்டி வேணும்னு கேட்கவே இல்லைங்க. சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிற பேர்ல அர்ச்சகரும் தர்மகர்த்தாவும் ஜமீன்தாரு சல்லாபிக்கிறதுக்காக செஞ்ச ஏற்பாடுதான் இந்த பொட்டு கட்டுற பழக்கம். அவ்வளவுதான். ஏமா, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மரம் தானே? சம்மதம். ராமாமிரதம்மா, நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க.